நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா, உங்க பால் கொடுத்து கொடுங்கய்யா. பக்கத்துல வைக்காதீங்க. பாடாது பாடாது. வள்ளி தெய்வான மாதிரி 2 பேருமே நிற்கிறாளுங்க. ஒருவேளை நான் 2 பேர் காலத்துலையும் தாலி கட்டுவனும். வாங்கயா, கழுத்துல மாலை போடுங்க. கொடுங்க சாமி. இந்தாங்கம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்தாங்கய்யா, நீங்களே மாலை போடுங்க. ஆமா. பால் குடம் எடுக்கிற பாதங்களுக்கு தண்ணியை ஊத்துங்க. சௌந்தர்யா வா. ஒரு நிமிஷத்தை. எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டுக்குங்க. முருகா, இந்த பக்கத்தில் உள்ள பயவலை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. உனக்கு ஒரு கோடி புண்ணியமா போயிடும். சரவணன் எனக்கு புருஷனா வரணும். இதை தாண்டி எனக்கு வேற எந்த வேண்டுதலும் இல்லை முருகா. முருகா, எப்படியாவது மீனாட்சி எனக்கு ஜோடி சேர்த்து விட்டுரு. உனக்கு வருஷம் மாலை போட்டு நாக்கில் வேல் குத்தி பால் குடம் எடுக்கிறேன். முருகா முருகா முருகா. மீனாட்சி தான் என் வாழ்க்கை. அவ இல்லைன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை முருகா. முருகா, என் மகளுக்கும் வேட்டையனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். முருகா, மீனாட்சிக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடக்கணும். மெஜாரிட்டி வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேட்டையனுக்கு தமிழ் மட்டும்தான் ஓட்டு போடுவான். ஆனா சரவணனுக்கு இந்த ஊரே ஓட்டு போடும். உன் தீர்ப்பு நல்லபடியா எழுதுப்பா முருகா. வேட்டையன் கனவு ஓட்டையாகணும், சரவணன் கனவு பலிக்கணும். மீனாட்சி எங்க வீட்டுக்கே மருமகளா வரணும். நீதான்ப்பா அருள் புரியணும். முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரவணா, என்ன தாத்தா? இந்த கோயிலுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குப்பா. என்ன தாத்தா அது? யாரோட பால் குடம் முதல்ல கருவறையை ரீச் ஆகி முருகனுக்கு அபிஷேகம் நடக்குதோ அவங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். என்னங்க சாமி, அப்படித்தானே? ஆமா சாமி, அதானே ஐதீகம். கரெக்டா சொன்னீங்க.
முருகா மாமா பால் குடத்தோட பேக்ரவுண்ட் என்னன்னு அப்பவே கேட்டேனே, இதை பத்திலாம் சொல்லவே இல்லை நீங்க. சரி விடுங்க, பரவாயில்ல, யூ டோன்ட் வரி. ஸ்கூல்லையே ரன்னிங் ரேஸு, 100 மீட்ரு, 400 மீட்ரு, 1000 மீட்ரு, ரிலே ரேஸு, மாரத்தான் எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு. பாத்தியா யால நம்ம சரவண கனடால எல்லாத்திலயும் ஃபர்ஸ்ட் ஃபாரின். பாத்தியா யாழ அரோகரா சொல்லி எல்லாரும் பால் கொடுத்த வாங்கிக்கிங்க. அரோகரா அரோகரா. இந்தாங்க வாங்கி. அரோகரா. அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, வடவழி முருகனுக்கு, கந்தகோட்டை முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீரவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு. ஐயோ அரோகரா, அதாடி அரோகரா. தூர் முருகனுக்கு, அங்க வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு. அரோகரா 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 அரோகரா. 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 ஏய் மருமகனே, நீ என்ன ஆச்சு? முடியல மாமா, மூச்செல்லாம் வாங்குது, படபடன்னு வருது மாமா. அரோகரா. தாத்தா எஸ். சரவணா, நம்ம கூட தான் ஃபர்ஸ்டா? இல்லைங்கய்யா, இவர் கூட ரெண்டாவதா தான் வந்துச்சு. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாங்கய்யா, முதல்ல இந்த தம்பி கூட தான் வந்துச்சு. ரிலே ரேஸ் மாதிரி பாதியிலே குடத்தை இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. வேட்டையன் கூட தான் ஃபர்ஸ்ட், சரவணன் கூட ரெண்டாவது தான். வேட்டையா, ஆ, ஏய் ஜெயிச்சிட்டடா. வேட்டையா, நீதாயா என் மருமகன்? ஆமா, ஆமா. வாங்க வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம் வாங்க. அது மாமா, மாமா. நானே ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன், வேட்டியால தடுக்கி விழுந்துட்டேன் பாருங்க. என்னடா
கந்தனுக்கு அரோகரா. அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா. அரோகரா. அரோகரா அரோகரா. அரோகரா. என்னங்க சரவணா ரெண்டாவதா வந்துட்டானேன்னு ஃபீல் பண்றீங்களா? ச்சே, ச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அதுவே நான் கிளப்பி விட்ட கட்டுக்கது தானே. முதல்ல வந்தா என்ன, ரெண்டாவது வந்தா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. அப்புறம் எதுக்கு தாத்தா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என்ன தாத்தா? எனக்கு உன் அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சு சரவணா. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் இதே கோயிலுக்கு வந்துதான் கல்யாணத்துக்காக பால் குடம் எடுத்தாங்க. ஆமாங்க, எனக்கும் இங்க வந்ததும் சரவண மீனாட்சி ஞாபகம் வந்துருச்சுங்க. ஏதோ நேத்து தான் எல்லாம் நடந்த மாதிரி இருக்குமா. அதுக்குள்ள இத்தனை வருஷம் வேகமா பறந்து ஓடிடுச்சு. ஏன் தாத்தா, எங்க அப்பாவது நிம்மதியா பால் கூட எடுத்தாரா இல்ல அங்கேயும் ஏதாவது சிக்கல் வந்துச்சா? சிக்கல் இல்லாத சரவணன் மீனாட்சி ஏதுப்பா? இப்போ உனக்கு இருக்கிற சிக்கலுக்கு பேரு வேட்டையன்னா, அப்போ உங்க அப்பாக்கு இருந்த சிக்கலுக்கு பேரு யாமினி. யாமினியா? யார் பாட்டி அது? உன் அப்பாவுடைய முதல் காதலி. பாருடா. ஆ. இத்தனை வருஷமா என் அப்பா என் அம்மாவை மட்டும்தான் காதலிச்சாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் லவ் வேற இருக்கா? ஃபர்ஸ்ட் லவ்ன்றது யாருக்கு தான் இல்ல சரவணா. ஆ, அப்போ ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்கு இருக்குங்கிறீங்களா? ஏதம்மா சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படி உளறிட்டேன். ஆஹா, நீங்க பொய் சொல்றீங்க. எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தி உங்களுக்கு இருந்திருக்கா. சத்தியமா சாரதா, என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், பெஸ்ட் லவ் எல்லாமே நீதாம்மா. நிஜமாவா? காட் பிராமிஸா. போங்க. என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்ல தாத்தா, இந்த வயசுலயே பாட்டிக்கு உங்க மேல இருக்கிற பொசசிவ்னஸ் நினைச்சு சிரிச்சேன். எங்க அப்பா எடுத்தாரு சரி, எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் லவர் ஏன் பால் கூட எடுக்க வந்தாங்க? அது ஒரு பெரிய கதை சரவணா. ஷார்ட்டா சொல்லுங்களேன். நான் சொல்றேன்ப்பா. ம். உன் கல்யாணத்துல எப்படி வேட்டையன்னு ஒரு ஏழரை இருக்கோ, அதே மாதிரி உன் அப்பன் கல்யாணத்துல இருந்த ஏழரை தான் யாமினி. என்ன அங்க சரவணனுக்கு யார் கூட கல்யாணம் நடக்கும், மீனாட்சியுடனா அல்லது யாமினியுடனான்னு இருந்துச்சு. இங்க மீனாட்சிக்கு யாருடன் கல்யாணம் நடக்கும், சரவணன் கூடயா இல்ல வேட்டையன் கூடவான்னு இருக்குது. அவ்வளவுதான்ப்பா வித்தியாசம். அந்தே. ஆனா கடைசி நேரத்துல எங்க அப்பா தாலியை கட்டி தூள் கிளப்பிட்டாருல தாத்தா. ஆனா அதுக்குள்ள எங்களுக்கு தான்ப்பா உசுறு போய் உசுறு வந்தது. அப்போ என்னுடைய பிரஷர் 200க்கு 120 இருந்துச்சுன்னா பாத்துக்கே. அநேகமா அடுத்த வாரம் அதே மாதிரி ஹை பிரஷர் வரும்னு நினைக்கிறேன். டேய் ராஜா, கடைசி நேரத்துல எதையாவது சொதிப்பி டென்ஷனை கூட்டிடாதடா. ஆமாப்பா சரவணா, எது செஞ்சாலும் பிளான் பண்ணி செய், இல்லைன்னா நாங்க தாங்க மாட்டோம். டோன்ட் வரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இந்த சொதப்பெல்லாம் வராது. தேங்க்ஸ் பாவ். சரி தாத்தா, நான் மீனாட்சி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நாங்களும் இந்த கோயில்ல பொங்கலும் புளியோதரையும் தருவாங்க, நல்லா இருக்கும், சாப்பிட்டு வந்துடுறோம். சாரதா வாமா, பொங்கல் காலி ஆயிட போகுது. பா, 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 பா. ஆமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழாத மீனாட்சி, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? போடா, ஒரு குடத்தை கூட முதல்ல கொண்டு வர முடியாத உன்னால? எல்லாத்தையும் சொதப்பிட்டு இப்ப என்கிட்டயே வந்து பெருசா அழாதன்னு சொல்ற. போடா. ஏய், அவன் ஃப்ராட் தானே பண்ணதெல்லாம் விட்டீங்க. கடைசி வரைக்கும் நேர்மையா நானே குடத்தை தூக்கிட்டு போனேன். என்னையடி எல்லாரும் குத்த சொல்றீங்க? இருந்தாலும் அவன் குடம் தானே ஃபர்ஸ்ட் அபிஷேகத்துக்கு போச்சு. ஏய் லூசு,
முதல்ல நம்ம தாத்தா சொன்ன மாதிரி இந்த கோயில்ல ஒரு சென்டிமீட்டரும் கிடையாது. அது சும்மா ஐயரோட சேர்ந்துக்கிட்டு நம்ம தாத்தா அடிச்சு விட்ட புரூடா. போதுமா? அப்படியா? ஏண்டி, முதல்ல யார் அபிஷேகம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் முருகன் அருள் புரிவாருன்னு சொன்னா இந்த கோயிலுக்கு தினமும் ஒருத்தர் மட்டும்தான் வரணும். அது மட்டும் இல்லாம அவனும் என் மாமாவும் போங்கு பண்ணி ஜெயிச்சாங்க. அதெல்லாம் காட் கன்சிடர் பண்ணவே மாட்டாரு. நீ தைரியமா இருக்கலாம் மீனாட்சி. இருந்தாலும் நீதான் முதல்ல குடத்தை கொடுத்தேன்னு தெரிஞ்சப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஏண்டி, இப்போ நான் தாண்டி முதல் குடத்தை கொடுத்துருக்கேன். லூசு மீனாட்சி. என்ன? டேய், நமக்கு கல்யாணம் நடக்கும்ல? ஏய், என்னடி பேசுற? அவன் ஜெயிச்சிட்டான்னு அவங்க சொன்னதும் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏதோ மனசுல அபசகனமா படுது. நமக்கு கல்யாணம் நடக்காதோ? இந்த பாரு, ரிலாக்ஸா இரு. உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனா இந்த பயத்தை மட்டும் நீ வளர விடாத. அது நம்மள ஒண்ணுமே பண்ண விடாது. உண்மையா சொல்ல போனா நான் இப்பதாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்? கல்யாணத்தன்னைக்கு எப்படா மாமாவை எதிர்த்து பேச போறோம்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பேசிட்டேனே. நாங்க லாஜிக்கா பேச பேச அவரால் ஒன்னும் பதில் பேச முடியலையே. இது போதும் மீனாட்சி, இந்த தைரியம் போதும். கல்யாணத்தன்னைக்கு அவர் ஈஸியா மடக்கிடலாம். இங்க பாரு மீனாட்சி, உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். இது சாமி போட்ட முடிச்சு. இதை யாராலையும் மாத்த முடியாது. பாத்தியா, மணி அடிக்குது. அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் மீனாட்சி. கவலை விட்டு தழுவியா? சரி. ஆமா, மாமா எங்க? மத்தியானம் அன்னதானம் போடுறாங்க. அப்பா கீழே சமையல் பண்ற இடத்துக்கு போயிருக்காரு. வேட்டைய? அவன் மைனா கூட பேசிட்டு இருந்தான். அப்படியே அவனை லாக் பண்ணி வச்சுக்கோ, வெளியே விட்டுறாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் மீனாட்சி, அது நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மேடையில ஏன் வேட்டையனுக்கும் மைனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? நல்ல ஐடியா தான். ஆனா நம்ம கல்யாணம் முதல்ல முடியட்டும். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். நம்மளை கழட்டி விட்டு மீனாட்சி எங்கே போனா? சரவணா, பின்னாடி வேட்டையை நிக்கிறான். கண்டுக்காத, நீ பாட்டு கேஷுவலா பேசிட்டே இரு. வேட்டையா, வேட்டையா, வேட்டையா. ஏய் ஏய், என்னப்பா திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட? ஒன்றும் இல்லைண்ணே. என்ன பண்ணாலும் இந்த சரவணனை ஒன்றும் பண்ண முடியலையண்ணே. கழுத்தை சுத்தின பாம்பா கூடவே வந்துட்டு இருக்கான். அவன் மீனாட்சிட்ட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலண்ணே. என்ன தைரியத்தில் இந்த ஊருக்குள்ள இன்னும் சுத்திட்டு இருக்கானும் தெரியல. என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கானும் புரியல. அட நீ வேற, திட்டம்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா. இல்லைண்ணே, சரவணன் அப்படி நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கணும். அந்த தைரியத்துல தான் அவன் இவ்வளோ தனவட்டா சுத்திட்டு இருக்கான். ஏதாவது பண்ணி அவன் திட்டத்தை முறையடிக்கணும்னு. அதுக்கு நான் வேணா ஒரு வழி சொல்லவா? பேபி நீயா? நானே தான். ஹே வெட்டியா, இந்த மாதிரி அதிரடியான விஷயத்தை என்கிட்ட டிஸ்கஸ் பண்றதை விட்டுட்டு பாவம் அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? சரவண, டோன்ட் வரி, சால்வ் பண்ணிடலாம். என்ன பேபி இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? அசால்ட்டான விஷயத்தை அசால்ட்டா தானே சொல்ல முடியும். நான் ஒன்னும் இங்க சும்மா வரல. வெடிச்சா சரவணன் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்குற மாதிரி ஒரு பெரிய பாம்போட தான் வந்திருக்கேன். ஆமா, பெரிய தீவிரவாதியா இருப்பா போலியே.
புரியல பேபி. சரவண நிச்சயதார்த்தப்ப எப்படி என்கிட்ட ஒரு பாம்பு இருந்ததோ அதே மாதிரி இப்பவும் என்கிட்ட ஒரு பாம்பு இருக்கு. இது அதை விட இன்னும் பவர்ஃபுல்லான பாம். இத மட்டும் கொளுத்தி விட்டேன்னு வச்சுக்கோ, கொளுத்தி விட்டா சரவண துண்ட காணும் துணிய காணும்னு ஓட வேண்டியதுதான். இல்ல பேபி, நாம நினைக்கிற மாதிரி சரவணன் என்ன சாதாரணமெல்லாம் துரத்திட முடியாது. அதுக்கு அவன் ஓடுற ஆளும் கிடையாது. கண்டிப்பா என் கல்யாணத்துல கடைசி நேரத்துல பிரச்சனை பண்ணுவான். கடைசி நேரம் வரைக்கும் அவன் இருக்க விட்டாதான மண்டபத்துக்கு வருவான். அதுக்கு முன்னாடி அவனை தூக்கிட்டா